சார் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னார் மேடம். ஓ, நீதான் அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த கான்ஸ்டபிளா? சரி சரி, ஃபைல் இங்க வச்சுட்டு வெளியில டாமி இருப்பான், அவனை போய் பாத்ரூம் கூட்டிட்டு போ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு எங்க வீட்டு வேலைக்காரி லீவு. சார் வேற மாலை போட்டிருக்காரு, அதனால மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நீ தான் சமைச்சு வச்சுட்டு போற. ஓகே? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் சொன்னது உன் காதுல கேட்டுச்சா இல்லையா? ஸ்டேஷன்ல ஆர்டர்லி டியூட்டின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே மேடம். உனக்கு ஆர்டர்லி டியூட்டினா என்னன்னு தெரியுமா தெரியாதா? இதுதான் அந்த வேலை. நான் சொல்ற வேலையெல்லாம் நீ கரெக்டா செஞ்சாதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கான்ஸ்டபிளா இருக்கிற உன்னை சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்னு உன்னோட ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன அப்படி பாக்குற? உனக்கு முன்னாடி இருந்த மணிமேகலை நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆகி அவ சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்கா. இதெல்லாம் நீ பண்ண வேணாமா? வேணாம் மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் கவர்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் வேலை செய்யறதுக்காக தான் இந்த வேலைக்கே சேர்ந்தேன். உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக நான் ஒன்றும் படிச்சு வரல. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா? நான் மட்டும் நினைச்சேன் உன்னை இப்பவே இந்த வேலையில இருந்து என்னால தூக்க முடியும். பாக்குறியா? இது உங்க புருஷனால கூட முடியாது மேடம். போலீஸ்காரங்களை அவ்வளோ ஈஸியா வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. இஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? சிட்டில இருக்க என்ன ஏதாவது ஒரு கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அவ்வளோதானே. அங்க போனாலும் நான் போலீஸ் தான். பாத்தீங்களா இந்த பொண்ணு பேசுற பேச்ச? எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாம் படிச்சு மெரிட்ல வந்த திமிரு. சொல்ற வேலையை செய்ய மாட்டியா? சார், நான் ஏன் பாத்ரூம்க்கு? ஷட் அப். நான் என்ன வேலை சொல்றேனோ அதை அப்படியே கேட்டு செய்யறதா உன்னுடைய வேலை. அது கக்கூஸ்க்கு வர வேலையா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். முதல்ல போய் கக்கூஸ் கிளீன் பண்ற வழியை பாரு, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். சாரி மேடம், என்னால முடியாது. பாத்ரூம் கிளீனிங் என்னோட வேலை இல்லை, நான் செய்ய மாட்டேன். அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இல்லை. நான் எவ்வளவோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொமோஷன் சீக்கிரமா கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன வேலை சொன்னாலும் அப்படியே செய்வாங்க. ஆனா அப்படி நீ இல்லை. உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, வேலையை விட்டு அனுப்பிச்சாலும் சரி, நீ கவலையே பட மாட்ட போல. யூ ஆர் கிரேட். எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலைக்காக நேர்மையா இருக்கும்னு நினைக்கிற பாரு. ஐ அப்ரிஷியேட் யூ. போலீஸுக்கு முதல் தகுதியே இதுதான். தேங்க்யூ சார். போய் வண்டியை ரெடி பண்ணு, ஸ்டேஷன் போலாம்.